சகோதரிகளே, எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லைங்களா? 3-4 months ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஓகே, தேவன் கிருபை மறுபடியுமாக நம்ம கூடி வர செய்ய அவர் உதவி செய்திருக்கிறார். அநேக காரியங்கள் அவருடைய தயவினாலே இந்த நாளிலே கூட சகோதர சகோதரிகளாக ஒன்று கூடி அவர் வார்த்தையை தியானிக்க பெரிதான ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரு. அதுக்காக தேவனுக்கு விசேஷமான நன்றிகளை கூட ஏறெடுத்துக்கொண்டு நாம் கிறிஸ்துவின் மூலமாக இந்த ஒரு பாடத்தை படிப்பினையும் நம்ம பார்க்கலாம். சகோதர சகோதரிகளே, நாம் கடந்த ஒரு கிளாஸில் நம்ம பார்த்த சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அநேக ஓமைகளை குறித்ததான சில விஷயங்கள் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? லாஸ்ட் ஒரு நீங்கள் அப்படியே ரீகலெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அநேக ஓமைகளை குறித்ததான நம்ம சகோதரருடைய எழுத்துக்களில் அந்த ஓமைகளுக்கு குறித்ததான ஒரு படிப்பினையை நமக்கு கொடுத்தார். ரொம்ப அருமையான ஓமைகள், அதனுடைய படிப்பினை கூட நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு கூட நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியங்கள் கலிலேயாவில் நடந்த சம்பவங்கள் தான். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு கூட நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான 2 நிகழ்வுகளை இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில் அவருடைய ஊழியத்தின் நாட்களில் நடந்த 2 நிகழ்வுகள். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன முதலாவது அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவானவர் அநேக ஊழியத்தின் காரியங்களை செய்த பிறகு படகில ஏறி அப்போஸ்தலரோடு கூட அவர் ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு சம்பவம், அல்லது அது எப்பவுமே அவங்களுக்கு ஒரு ரொட்டீனான ஒரு ஜாப் தான். ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் அவர் அந்த பயணம் பண்ணும்போது வந்த புயல், அந்த புயலை அடுக்கின விஷயங்கள், இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஒரு இன்சிடெண்ட்டாக. இரண்டாவது என்னன்னா, அந்த புயலை தாண்டி அவர் அந்த ஒரு கரைக்கு வரும்போது அங்கே நடந்த ஒரு நிகழ்வு, அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பிசாசு பிடித்த ஒரு மனுஷனை சுஸ்தமாக்குதான். இது 2 இன்சிடெண்ட் தான் நம்மளுக்கு இந்த ரீப்ரிண்ட் ஆர்டிக்கல்ல பிரதர் நமக்கு ஒரு அருமையான சில பாயிண்ட்ஸை ரொம்ப அருமையாக கொடுக்குறார். ஸோ இதனுடைய வேத வசனங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் எழுதி வச்சு கூட வச்சுக்கலாம், உங்ககிட்ட இருக்க நோட்ஸு. அதில் குறிப்பாக மத்தேயு, மார்க், லூக் அப்படின்ற அந்த ஒரு நற்செய்தியிலிருந்து எடுத்திருக்கக்கூடிய சில விஷயங்கள், அதை நம்ம மத்தேயுவில் கூட பார்க்கலாம், மார்க்கில் கூட கவனித்தோம், அதே போல் லூக்கில் கூட இது ரெக்கார்டாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஜானில் இந்த காஸ்பலில் இந்த ரெக்கார்டிங் இல்லை, மத்தேயு, மார்க், லூக்கில் இந்த 2 நிகழ்வை குறித்ததான ஒரு பதிவு இருக்கு. ஸோ அதனால் இது ரொம்ப ஒரு இசைவான சில காரியங்கள். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைப்பில் நம்ம என்ன கவனிக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது எதிராளியானவனுடைய ஒரு பலன், அல்லது சகோதரி வாசிப்பாங்க அந்த ஒரு தலைப்பை வாசிக்கலாம். எதிராளியினால வல்லமையும் அதிகாரமும் அப்படின்ற ஒரு தலைப்பு தான். ஸோ இது எதிராளி அப்படின்னு சொல்லும் போது நமக்கு இப்போ சகோதரர் கொண்டு வர போறாரு இந்த விஷயங்களை. ஸோ தேவனுக்கு எதிராளி, அல்லது கிறிஸ்துவுக்கு எதிராளி, அல்லது தேவ ஜனங்களுக்கு எதிராளி அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வரும்போது எப்படி இந்த எதிராளி மேல தேவனுக்கு ஒரு கண்காணிப்பு அல்லது ஒரு கண்ட்ரோல் இருக்குதுன்ற ஒரு விஷயத்தை தான் இங்க கொண்டு வரார். ஓகேங்களா? ஸோ நமக்கு அநேக ரீப்ரிண்ட்ஸ் பிரதர் எழுதியிருக்கிறது கூட பார்க்கலாம். என்ன இன்னொரு ரீப்ரிண்ட்ஸ்ல என்ன எழுதுறாருன்னா, இந்த எதிராளி ஒரு கிறிஸ்துவ ஜனங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா தேவன் யூஸ் பண்றாரு அப்படின்னு எழுதுறாரு. ஒரு கருவியாக ஒரு கிறிஸ்துவனை தேவ சித்தத்துக்கு இசைவாக அவனை மாற்றணும்னா சாத்தான கருவியாக வச்சு அதை மாற்றார் அப்படின்ற ஒரு தலைப்பு கூட இருக்கு. அந்த வகையில தான் இது பேசிட்டு வராது. இது விஷயத்துல கொஞ்சம் விஷயங்களை அதை நம்ம கவனிக்கலாம். ஸோ அதால சகோதரி வாசிப்பாங்க, இந்த விஷயங்களை கேட்கலாம். இவர் எப்படிப்பட்டவரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். மத்தேயு 8:27. அப்போஸ்தலர்களில் அநேகர் கலிலேயா கடலில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்தனர். ஓய்வு எடுப்பதற்காகவும் அமைதலாய் இருப்பதற்காகவும் ஆண்டவர் அவ்வப்போது அப்போஸ்தலர்களுடன்
படகில் ஏறி செல்வதுண்டு. பாத்தீங்களா, இவ்வளவுதான் சிம்பிள். நான் தான் சொன்னேன். ஸோ அவருக்கு என்னங்க கரையில இருந்தா இல்ல நிலத்துல இருந்தா என்னன்னாக்கா ஜனங்களுடைய என்னங்க எப்பவுமே அவங்க ஜனங்களுடைய தொடர்பு இருக்கும். அவர் ரெஸ்ட் எடுக்க முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படியாப்பட்ட ஒரு பிஸி ஷெடியூல்ல கொஞ்சம் டைம் என்ன பண்ணுவாங்கன்னா, கிறிஸ்து அப்போஸ்தலர்கள் இந்த படகு ஏறி அந்த கலிலே கடலில் இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போகக்கூடிய ஒரு விஷயம். அந்த சமயத்துல தான் கிறிஸ்து ரெஸ்ட் எடுக்கக்கூடிய விஷயம். இது வந்து சகஜமா சாமான்யமா அங்க நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான். வாசிக்கலாம். ஏனெனில் அவர் கரையில் காணப்படும் போது அவரது ஊழியத்திலும் ஜனங்களுக்கு போதிப்பதிலும் வியாதிஸ்தர்களை சொஸ்தப்படுத்துவதிலும் எப்பொழுதும் சுறுசுறுப்பாகவே காணப்படுவார். இப்படியாக ஒருமுறை அவர் தமது சுறுசுறுப்பான அலுவல்களிலிருந்து ஓய்வு எடுக்கும் தருணத்தில் நடந்த சம்பவம் தொடர்பாகவே நமது பாடம் காணப்படும் போகிறது. ஓகேங்களா? ஸோ இந்த சம்பவம் தான். ஸோ அவருடைய அந்த ஆக்டிவான ஒரு மினிஸ்ட்ரியில அவர் எப்பவுமே என்னவா இருப்பாருங்களா, நீங்க ஒரு இந்த பிக்சரைசேஷன்லாம் பண்ணும்போது நீங்க பாத்தீங்கன்னா எங்கேயுமே ஒரு சோர்ந்த மாதிரியோ இல்லை எங்கேயுமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுற மாதிரியே இல்லாமல் எங்க பாரு என்னவா இருப்பாருன்னா ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பார். அப்படிங்கும் போது அவருடைய அந்த மினிஸ்ட்ரியில வந்து அவ்வளோ ஒரு வைராக்கியமும் வாஞ்சையா இருந்தார். ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில நம்ம பார்க்கும்போது தான் இந்த ஒரு சம்பவம் இங்க நமக்கு கொண்டு வர்றார். ஸோ இந்த விஷயத்தை குறித்து நம்ம பார்க்கலாங்க, வாசிக்கலாம். அவர் கரைப்படைந்தவராக மீன் பிடிக்கும் பாய்மர கப்பலின் பிணையத்தில் நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். திடீரென கடும் புயல் எழுப்பிற்று. இப்படியாக புயல் உருவாக்குவதே இந்த கடலை குறித்த மட்டில் வழக்கமாகவே இருந்தது. சீற்றம் மிக்க அலைகள் கப்பலை நாசப்படுத்தும் வண்ணமாக இருந்தது. புயல்களுக்கு நன்கு பழக்கப்பட்டிருந்த அப்போஸ்தலர்களுடன் கூட இப்புயலை கண்டு அச்சம் அடைந்திருந்து புயலின் வீரியம் குறித்து நாம் உணர்ந்து கொள்ளலாம். ஓகேங்களா? ஸோ இங்க நம்ம என்ன கவனிக்கிறோம்னா, சாதாரணமாகவே இவங்களுடைய ஒரு வழக்கமா இருந்துச்சு. இந்த ஒரு படகுல இவங்க அக்கறைக்கு போகும்போது ஒரு ரிலாக்ஸேஷனா என்னங்க அந்த சமயத்துல தான் கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும் கிரைஸ்டுக்கு. ஸோ அந்த சூழ்நிலையில இங்க நம்ம பார்க்கும்போது இங்க இருந்த அப்போஸ்தலர்ல பெரும்பாலானவர் என்னங்களா மீனவர்கள் தான். ஓகேங்களா? இந்த கலிலேயா அப்படின்னு சொல்லும் போது இது கடல் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் லேக், அவ்வளவுதான். ஓகேங்களா? ரிவர் கூட இல்லை, ஒரு லேக் தான். ஸோ ஆனா அந்த கலிலேயா அந்த லேக் எவ்வளவு பெருசா இருந்துச்சுன்னா கடலை போல அது காணுமா. இந்த கரையில இருந்து அந்த கரை நம்ம பார்க்க முடியாது, அவ்வளோ பெரிய ஒரு இது. ஸோ பொதுவாகவே அப்படியாப்பட்ட ஒரு தண்ணீர்ல என்ன ஆகும்னா, இப்படியாப்பட்ட ஒரு புயல் எழும்போது என்னமா சாமானியமா இருந்துச்சா. ஆனா இப்போ இந்த விஷயங்களை நம்ம பார்க்க முடியாது. இவ்வளோ பெரிய ஒரு லேக்ல எங்கேயுமே இந்த மாதிரியான ஸ்டார்ம்ஸ் இப்போ வந்ததை நம்ம பார்க்க முடியாது. ஆனா அந்த சமயத்துல அது எவ்வளோ பெருசா இருந்துச்சுன்னா அங்க கூட அந்த கொந்தளிப்பு வரக்கூடியதா இருக்கு. இப்போ சாமானியமா நம்ம பார்த்தோம்னா இப்படியாப்பட்ட ஒரு புயல் இல்லைங்களா, இதெல்லாம் எங்க வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல்ல தான் வருது இல்லைங்களா. ஸோ இந்தியன் ஓஷனா இருக்கலாம், அரேபியன் சீயா இருக்கலாம். நமக்கு எப்போ அந்த கடல் எப்போ சீற்றம் அல்லது அந்த ஸ்டார்ம் உருவாகுதோ அப்போ என்ன ஆகுது, டிப்ரெஷன் ஸ்டார்ட் ஆயிடுது நமக்கு இல்லைங்களா. பாருங்க எவ்வளோ இன்டீரியரா இருந்தா கூட அதனுடைய தாக்கம் எங்க வருது பாருங்க. ஒன்று அரேபியன் சீலேருந்து வரக்கூடிய ஒரு தாக்கம் நமக்கு, அதை விட்டா பே ஆஃப் பெங்கால்லேருந்து வர்றது. ஆனால் இந்தியா உள்ள இருக்கக்கூடிய லேக்கோ ரிவர்ஸ்லேருந்து இப்படியாப்பட்ட ஒரு ஸ்டார்ம்ஸை நம்ம பார்த்ததில்லை. ஆனால் இங்கே நம்ம என்ன கவனிக்கிறோம்னா ஸ்பெஷலாக ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கிறோம். ஸோ அது எவ்வளோ வீரியத்துக்கு இருந்துச்சுன்னா மீனவர்களாக இருக்கக்கூடிய அப்போஸ்தலர்களை என்ன பண்ணிட்டாங்களா, கொஞ்சம் பயந்துட்டாங்க. ஏன்னா அவங்க பொதுவாக இந்த விஷயத்தை பார்த்துருப்பாங்க. ஆனால் அன்னைக்கு நடந்த சம்பவம் பார்க்கும்போது அவங்களே கொஞ்சம் என்னங்க கொஞ்சம் பயமுறுத்தின சில காரியங்கள். அந்த வகையில தான் இப்ப கிறிஸ்தை எழுப்புறாங்க. பாருங்க, வாசிக்கலாம். ஆண்டவரே, எங்களை ரட்சியும் அல்லது நாங்கள் மடிந்து போவோம் என்று கூறி சீஷர்கள் ஆண்டவரை வந்து எழுப்பின போது அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதிர்ச்சினார் என்றும் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்றும், பிற்பாடு அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று கூறி அப்போஸ்தலர்களை கடிந்து கொண்டார் என்றும் வெகு சுருக்கமாக பதிவுகள் நமக்கு தெரிவிக்கின்றன. அநேகர் இந்த வார்த்தைகளை வாசித்து
மகா ஆறுதலும் நன்மையும் அடைந்துள்ளனர். காரணம், இவர்கள் கடலின் ஆபத்துக்கு ஆளாகாமல் மாறாக அனைவரும் ஜீவியத்தின் புயல்களுக்கு ஆளாகி இருக்கின்றபடியினாலே ஆகும். ஓகே, சோ இங்க நம்ம என்ன கவனிக்கிறோம்னா, இப்போ இயேசு கிறிஸ்துவ எழுப்புறாங்க. எழுந்த பிறகு அவர் என்ன விஷயத்தை பார்க்கிறாருன்னா, அப்போஸ்தலங்க பார்த்த அதே கொந்தளிப்பை தான் பார்க்கலாம் இல்லைங்களா? அதே ஒரு வீரியத்தை தான் பார்க்கிறார். ஆனா அவருடைய வல்லமையை எப்படி காண்பிக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, சகோதர சகோதரிகளே, அந்த ஒரு புயலையும் அந்த சீற்றத்தையும் என்ன பண்றாருன்னா அதட்டுறார் அப்படின்னு சொல்றாங்க. ரிபியூக் அப்படின்னு சொல்றாங்க. சோ அங்க அந்த ஒரே ஒரு வார்த்தைக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த காற்றும் புயலும் அடங்கினது அப்படின்றாங்க. There was a great calm அப்படின்னு இங்கிலீஷ்ல எழுதுறாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க இல்லைங்களா? இதெல்லாம் அந்த சிச்சுவேஷன் நம்ம கவனிக்கும் போதுதான் அதனுடைய டிஃபரன்சஸ் தெரியும் நமக்கு. ஸோ அங்க நம்ம பார்க்கும்போது அவரு அதை அடக்கி நெக்ஸ்ட் என்ன கொண்டு வர்றாருன்னா, அப்போஸ்தலர்ல பார்த்து விசுவாசம் குறைப்பட்டவர்களே அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வர்றார் இல்லைங்களா? ஸோ இதுதான் நடந்த சம்பவத்துல அதுதான் அங்க கொண்டு வர்றாரு. அப்படி இருக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒரு சம்பவத்தை வச்சு அநேக கிறிஸ்துவர்கள் மத்தியில என்ன ஆகுதுன்னா, என்னங்க ஒரு கம்ஃபர்ட்டும் ஒரு ஆறுதலும் ஒரு தேற்றுதலும் கொடுக்கக்கூடிய ஒரு வகையில இதை வாசிக்கிறார்கள், இதை குறித்து சிந்திக்கிறார்கள். கரெக்டுங்களா? ஸோ அப்படி இருக்கும் போது நாம என்ன விஷயங்களை கவனிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, எந்த சூழ்நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க சொல்றாங்க இது அங்க இருக்கக்கூடியவர்கள் இப்ப இருக்கக்கூடியவர்கள் கூட இப்படியாப்பட்ட ஒரு புயலை சந்திக்கக்கூடியவர்களா இல்ல லிட்டரலா, ஆனா வாழ்க்கையிலே வரக்கூடிய புயலை எதிர்க்கக்கூடிய ஜனங்கள் இந்த ஒரு சம்பவத்தை பார்த்து இயேசு கிறிஸ்து நம்மை காப்பாற்றுவார், இந்த ஒரு புயலிலிருந்து சிந்திக்கக்கூடியவர்கள் அதிகமா இருப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. கண்டினியூ பண்றாங்க. இந்த ஜீவியத்தின் புயல்களினுடைய பயங்கரமான பேரலைகள் நம்மை அலைக்கழிக்கும் விதத்தில் பயமுறுத்துகின்றன. சொல்லத்தமான பேரலைகளினின்று விடுவிக்கத்தக்கதாக வெளிப்பட வல்லமையானது. வல்லமையுள்ளவர்கள் அனைத்து பிரச்சனை நின்று விடுவிக்கவும் வல்லவர் என்ற நம்பிக்கையை கொடுக்கின்றதாக இருக்கின்றது. சிம்பிள். இப்ப இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையை பார்க்கும் போது பூமியில இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் என்னவா இருக்குங்க, இந்த வாழ்க்கையின் புயல் தான் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதிகமான நெருக்கடிகள், அதிகமான சஞ்சலங்கள், பயங்களை உண்டாக்கக்கூடியதா இருக்கு. ஆனா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்துவ ஜனங்களுக்கு கூட என்னவா இருக்குதுன்னா, இப்படி வாழ்க்கையின் புயலிலே அவர்களை காப்பாற்ற கிறிஸ்து வல்லவரா இருக்கிறார் அப்படின்னு தான் கிறிஸ்துவ மண்டலத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே சிந்திக்கக்கூடிய சில விஷயங்கள் இல்லைங்களா? சோ அவர்களை காப்பாற்ற சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர்களை விடுவிப்பார் அப்படின்ற ஒரு சிந்தனை. சோ அது நமக்கு தெரியும். இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படின்னும் போது என்னங்க, திருத்துவம் அப்படின்னும் போது என்னங்க, பிதாவாகிய தேவன் தான் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார் அப்படின்னு ஒரு சிந்தனையில் இருக்கக்கூடிய வகுப்பாரை குறித்து நமக்கு தெரியும். ஆனா நமக்கு என்ன ஒரு அறிவை தேவன் கொடுத்திருக்கிறான்னு பார்க்கும்போது, தேவன் இந்த விஷயங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு வைத்து இந்த பூமியில நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களும் கிறிஸ்துவினுடைய கண்காணிப்பில நடந்து கொண்டிருக்கிறது. விசேஷமாக இந்த ஒரு சுவிசேஷ யுகத்துல இந்த அனுபவங்களை எல்லாம் தேவன் கிறிஸ்துவின் மூலமாக சபையினுடைய வளர்ச்சிக்காகவும் சபையினுடைய சுத்திகரிப்புக்காகவும் செய்கிறார் என்ற ஒரு அறிவு நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஓகேங்களா? சோ இதை குறிச்சு இப்ப பாக்குறாங்க. விசுவாச குறிச்சொலி குறித்தும் அப்போஸ்தலர்களுக்கு வந்த கடிந்து கொள்ளுதலானது நம்முடைய சர்வ வல்லமையுள்ள நண்பருடைய முன்னேற்ற பாடான பராமரிப்பில் மிகுந்த நம்பிக்கையை கொள்வதற்கும் மிகுந்த தைரியம் கொள்வதற்கும் மிகுந்த விசுவாசம் கொள்வதற்கும் கர்த்தருடைய ஜனங்களை உற்சாகமூட்டுவதாகவும் மற்றும் அவர்களை கண்டிக்கத்தக்கதாகவும் அவருடைய இருதயத்தினிடத்திற்கும்
கடந்து வருகின்றது. சிம்பிள், அதான் கொண்டு வர. சோ அங்க இயேசு கிறிஸ்துவானவர் விசுவாசத்திலே குறைப்பட்டவர்களே அப்படின்னு சொல்லும் போது, தேவன் நம்மை காப்பாற்றக்கூடிய வல்லமை கொண்டவரா இருக்கும்போது நாம் எதற்காக பயப்படணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கிறிஸ்து என்ன பண்றாரு? இப்போ அவங்களுடைய அப்போஸ்தலர்களுக்கு பிராக்டிக்கலா ஒரு சம்பவத்தின் மூலமாக இந்த காரியங்களை கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஓகேங்களா? அதான் எங்க பிரதர் கொண்டு வரணும் என்ன சொல்றாருன்னா, இது தேவனால் என்னங்க அனுமதிக்கப்பட்ட ஒரு அனுபவம் இல்லைங்களா? கிறிஸ்துவின் பள்ளியில அப்போஸ்தலர்களை திடப்படுத்தணும், அப்போஸ்தலரை பலப்படுத்தணும், அவங்களை என்கரேஜ் பண்ணணும்னா இந்த சம்பவம் அங்க நடைபெறணும் இல்லைங்களா? ஸோ அந்த சம்பவம் நடைபெறும் போது தான் அங்க அப்போஸ்தலர்களுடைய விசுவாசம் என்னதென்று அவங்களுக்கு என்ன ஆகுங்க புரியும். ஸோ அந்த விசுவாசத்தை தான் இங்க வெளிப்படுத்துறாங்க. ஸோ அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்தும் போது தான் அங்க என்ன கொண்டு வர்றார் கிரைஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது, அற்ப விசுவாசிகளேன்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்கள கடிந்து கொள்றார். எதுக்காகனா அவங்க என்னவா இருக்கணுமா? they should be courageous, they should be faithful, they should be என்னதான் trustful. தேவன் மேல நம்பிக்கையில உறுதியா நிக்கணும் இல்லைங்களா? மனோ வாஞ்சையோடு என்ன பண்ணுங்க? தேவனை நம்பணும். அதே போல தேவனுக்கு உண்மையா இருக்கணும். இந்த விஷயங்கள் அவங்களுக்குள்ள வரணும் தான் இந்த ஒரு நிகழ்வை தேவன் அங்க செய்றார். அதே போலதான் ஒரு கிறிஸ்துவ பிள்ளைக்கு கூட தேவன் வாழ்க்கையில வரக்கூடிய புயல்களை எப்படி சந்திக்கிறார்கள் அப்படின்றத ஒரு என்ன பண்றாங்க? ஒரு படிப்பினை கொடுக்குறாங்க. நம்ம வாழ்க்கையில கூட என்னவா இருக்கோங்க? அந்த கலிலேயா கடல் என்னக்கூடிய ஒரு கடலை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த உலகத்தின் மத்தியில ஒரு கடல் பிரயாணத்தை நம்ம செய்துட்டே இருக்கிறோம். அநேக பாட்டுங்க இருக்குதுல இல்லைங்களா? அநேக சாங்ஸை பில்ட் பண்றாங்க. இதே ஒரே ஒரு இன்சிடென்ட்ல எத்தனையோ லேக்ஸ் ஆஃப் சாங்ஸ் என்ன ஆகுதும் வெளியே வருது இல்லைங்களா? ஒவ்வொரு சாங்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அர்த்தம் கொண்டதா இருக்கும் இல்லைங்களா? ஆனால் அந்த அந்த பாடல்களை கேட்கும் போது அதுல இருந்து என்ன உணர்த்துதலுக்குள்ள நம்ம வரணும்ன்றது தான் நம்ம கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இங்க என்ன கொண்டு வராருன்னு பார்க்கும்போது அந்த ஒரு காரியத்தை தான் பிராக்டிக்கலா அனுபவப்பட்டு கிறிஸ்து மேல ஒரு நம்பிக்கை வரணும்ன்றது தான் அங்க அப்போஸ்தலரை வச்சார். ஸோ நமக்கு என்ன படிப்பில் நீங்க பேசுறாரு பாருங்க, வாசிக்கலாம். அப்போஸ்தலர்கள் ஆச்சரியப்பட்டு இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். மத்தேயு 8:27. இந்த பாடத்தை இவர்கள் கற்றுக்கொள்ளாதது வரையிலும் இவர்களுடைய சோதனைகள், நன்மைகள் மற்றும் இடர்பாடுகள் தொடர்பான விஷயங்களில் கர்த்தரை நம்புவதற்கு இவர்கள் ஆயத்தமாய் இருக்க முடியாது. இதே போலவே இயேசுவின் மெசியாத்துவம் குறித்தும் அவருடைய உயிர்த்தெழுதலின் போது பரலோகத்திலும் பூமியிலும் சகல வல்லமை அவருக்கு கொடுக்கப்பட்டது என்பது குறித்ததுமான அதே மாபெரும் பாடங்களை நாமும் கற்றுக்கொள்ளாதது வரையிலும் நம்மாலும் அவரை முழுமையாய் நம்பவும் விசுவாசத்தில் அவருடைய அன்பான பராமரிப்பிலும் இளைப்பாறவும் முடியாது. சிம்பிளா கம்பேர் பண்றாங்க இல்லைங்களா? சோ அங்க அப்போஸ்தலருக்கு பிராக்டிக்கலா என்ன பண்ணாங்க? சபையை கட்டக்கூடிய அந்த அப்போஸ்தலர்களுக்கு உறுதியான ஒரு நம்பிக்கையும் விசுவாசமும் கிறிஸ்து மேல இருக்கணும். அந்த நம்பிக்கை வந்தாதான் இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகளை அவர்கள் கடைபிடிக்க ஆரம்பிப்பாங்க. ரொம்ப முக்கியமா இல்லைங்களா? இல்லைன்னா என்ன இருக்கும்னா ஒரு அன்பிலீஃப்லேயே இருப்பாங்க, அவ்விசுவாசத்திலே இருப்பாங்க. இவ்வளோ இயேசு கிறிஸ்துவனுடைய அற்புதங்கள், அடையாளங்கள் இவரெல்லாம் பார்த்து கூட அவங்க கிறிஸ்து இந்த ஒரு நிகழ்வு நடத்துறாருன்னா அவங்களுக்குள்ள இன்னும் விசுவாசத்தின் குறை இருந்ததுன்னு தான் அர்த்தம் சரிங்களா? ஸோ அந்த குறைபாடை நீக்கத்துக்கு தான் பிராக்டிக்கலாகவே ஒரு இலிஸ்ட்ரேஷனை கிறிஸ்து கொண்டு வராரு. கொண்டு வந்து அவங்களுக்கு என்ன உணர்த்துறாருன்னா, நீங்க விசுவாசத்துல இன்னும் என்னங்க வளரணும், இன்னும் நீங்க தைரியமா இருக்கணும், இன்னும் நீங்க என்ன முழுமையா நம்பணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வராரு. அதே தான் இல்லைங்களா கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடியில் நடக்க வந்திருக்கக்கூடிய நமக்கு கூட தேவன் என்ன பண்றாருன்னா, நம்ம எப்போ விசுவாசத்திலே குறைப்படுகிறோமோ, தைரியத்தை இழக்கிறோமோ இல்லைங்களா, தேவன் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கையில கொஞ்சம் குறைப்படுறோமோ, அப்போ இந்த அனுபவங்களை நம்ம வாழ்க்கையில கூட என்ன பண்றாங்க, அனுமதிக்கிறார். சிம்பிளா.
ஸோ இப்படியாப்பட்ட ஒரு புயல் நம்ம வாழ்க்கையில வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அது எந்த வகையிலாக இருக்கலாம் இல்லைங்களா? அப்படி வந்திருக்குன்னு சொன்னா நம்ம கிட்ட தேவன் இன்னுமாக ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறார் இல்லைங்களா? அவர் மேல் இன்னுமாக நாம் நம்பிக்கையை வைக்க அவர் விரும்புகிறார். அந்த ஒரு அடிப்படையில தான் இந்த புயல்களை தேவனை நம்பி வாழக்கூடிய நமக்கு அவர் கொடுக்கிறார் இல்லைங்களா? எதுக்குமே ஒரு என்னங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக இல்லாம எதையுமே தேவன் என்ன பண்ண மாட்டார், நமக்கு கொடுக்க மாட்டார். நமக்கு கொடுக்கக்கூடிய எல்லா விஷயமும் நாம் அனுபவப்படணும். எதில் குறைப்பட்டு இருக்கிறோம், எந்த விஷயத்துல இன்னும் நாம வளரணும் அப்படின்னு நமக்கு தேவன் என்ன பண்றாங்க. எவ்வளோ வருஷம் இந்த சத்தியத்தில் இருந்தா கூட ஏதோ ஒரு குறைகள் இன்னும் நம்ம கிட்ட தேவன் பார்க்கும்போது இது ராஜ்யத்துக்கு என்னங்க ராஜ்யத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு தகுதி இல்லை அப்படின்னு அந்த குறைகளை நீக்க இந்த சூழ்நிலைகளை கொண்டு வரார் இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கும் போது இங்க என்ன பண்றாருன்னா ரொம்ப கிளியரா இந்த எதிராளிய எப்படி யூஸ் பண்றாருன்னு இங்க பேசுறாரு பாருங்க, வாசிக்கலாம். சாத்தான் ஓர் ஆவிக்குரிய ஜீவி என்றும் கண்ணுக்கு புலப்படாதவர் என்றும் வல்லமையுள்ளவர் என்றும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தெய்வீக கட்டுப்பாடுகளுக்கு உட்பட நிலையில் மனிதருடைய காரியங்கள் மீது வல்லமை கொண்டவர் என்றும் அனைத்து அப்போஸ்தலர்களும் புரிந்திருந்தது உறுதியே ஆகும். ஆகவேதான் சாத்தானை கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு என்று அழைக்கின்றார். எபேசியர் 2:2. இது நமக்கு ரொம்ப கிளியரா தெரியும். இதெல்லாம் நமக்கு பேசிக்காக என்ன பண்ணிட்டாங்க, இதெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்க இல்லைங்களா? ஸோ நாம பழைய விசுவாசத்தில் இருக்கும் போது இந்த சாத்தான் இல்லைங்களா, பேய் இதெல்லாம் நம்ம கேட்கும் போது நமக்குள்ள ஒரு அச்சம் இல்லைங்களா, இது எப்படி எந்த வகையில இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு. ஆனா இப்ப நமக்கு என்ன ஒரு அறிவை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது சாத்தானும் என்னங்க ஒரு ஒளியின் தூதலா இருந்தார். அவர் எப்படி என்னங்க லூசிஃபர் எப்படி சாத்தானா மாறினார், இந்த ஹிஸ்டரியே நமக்கு தெரிகிறத விட்டு நமக்கு என்ன விஷயங்களை கொண்டு வர்றாருன்னா அவர் ஒரு என்னங்க ஆவிக்குரியமான ஒரு ஜீவியம் இல்லைங்களா, இன்விசிபிளா இருக்கிறாரு இல்லைங்களா, ஜனங்களுடைய கண்ணுக்கு தெரியாது இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு வல்லமை என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதுக்குதான் அப்போஸ்தலன் பவுல் அவருடைய நிருபங்களை எழுதும்போது சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது இப்பிரபஞ்சத்தின் பிரபுவாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா, பிரின்ஸ் ஆஃப் பவர் அப்படின்றார். ஆகாயத்தினுடைய அதிகார பிரபு அப்படின்னா அவனுக்கு இருக்கக்கூடிய வல்லமை அப்படி அப்படின்னு எழுதுறாரு. ஸோ அந்த வல்லமை கொண்ட சாத்தானு நமக்கு ஏதோ ஒரு அனுபவத்தை தேவன் கொடுக்கணும்னா சர்டன் லிமிட்டேஷனை வைக்கிறார் சேட்டனுக்கு இல்லைங்களா. ஸோ இது யோபினுடைய வாழ்க்கையில கூட நம்ம கவனிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு புயல்களும் தேவனால் என்னவாகுதுங்களா இல்லைங்களா, கண்காணித்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம். எந்த அளவுக்கு இந்த புயல் நம்மை தாக்க வேண்டும், எது வரைக்கும் இந்த புயலுடைய வீரியம் நம் வாழ்க்கையில இருக்கணும்ன்ற ஒரு கண்ட்ரோல்டு அட்மாஸ்பியரை தேவன் கொண்டு வரார். அதுதான் நம்ம பார்க்கிறோம். அவருடைய கண்ணின் இமை போல நம்ம என்ன பண்றாங்களா, இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம வாயில சொல்லும் போது அவருடைய என்னங்க அளவற்ற அன்பை அவங்க நம்ம ருசி பார்க்கிறோம். அதான் அவர் கொண்டு வர்றாரு. ஸோ அப்படி இருக்கும் போது இந்த சேட்டனுடைய விஷயத்தை சொல்லும்போது சொல்றாரு டிவைன் லிமிட்டேஷன் அப்படின்னு கொடுக்குறாரு பிரதர் இல்லைங்களா. ஸோ அந்த லிமிட்டேஷனுக்குள்ளதான் சேட்டன் நம்மள என்ன பண்ண முடியுங்க, நமக்கு ஏதாச்சும் ஒரு வகையில அந்த விஷயத்தை கொண்டு வர முடியும் அப்படின்றார். அதுதான் யோபினுடைய ஒரு எக்ஸாம்பிளை கொடுக்குறாரு பாருங்க. தீர்க்கதரிசியாகிய யோபுவின் விஷயம் குறித்தும் இவருடைய விசுவாசத்திற்கான ஒரு சோதனையை தேவன் அனுமதித்தார் என்றும் இவருடைய காரியங்கள் மீது எதிராளியானவன் அதிக வல்லமை கொள்ளும்படி அனுமதித்தார் என்றும் வேதாகமும் கொடுக்கும் சாட்சி குறித்தும் நாம் நினைவு கூறுகின்றோம். யோபுவின் பிள்ளைகள் குடியிருந்த வீட்டை அடித்திட்ட புயல் மூலம் எதிராளியானவருடைய அந்த வல்லமையின் சில செயல்படுத்தப்பட்டது என்பதையும் நாம் நினைவு கூறுகின்றோம். ஸோ அங்கே யோப தேவன் அங்கே பரிசோதிக்கும் போது அந்த சாத்தானுக்கு என்ன பண்ணிட்டாருங்க, ஒரு லிமிட்டேஷனை கொடுத்துட்டாரு இல்லைங்க.
ஸோ நீ என்னன்னா பண்ணிக்க யோப, ஆனா அவனுடைய ஜீவனை நீ என்ன பண்ணிடு, அதை மட்டும் நீ தொடாத அப்படின்னும் போது அந்த யோபு என்ன அங்க சேட்டன் என்ன பண்றாங்க, என்னெல்லாம் அந்த என்னெல்லாம் விஷயங்களை செய்யணுமோ அதையெல்லாம் செய்யறான். அதையெல்லாம் தேவன் என்ன பண்றாங்க, பர்மிட் பண்றாங்க. அந்த ஒரு வகையில ஒரு என்னங்க ஒரு புயலை கொண்டு வந்து தன்னுடைய முழு என்னங்க பிள்ளைகளையும் அங்க என்ன பண்ணிடுறாங்க, சாகடிக்க. அந்த ஒரு விஷயத்தை கூட தேவன் அனுமதிச்சிருக்கிறாரு. அந்த லிமிட்டேஷனை எது வரைக்கும் கொடுக்குறாருன்னு நம்ம பார்க்கணும். ஸோ அதனுடைய ரிசல்ட்டை நம்ம கவனிச்சு பார்க்கும் போது யோபுக்கு என்ன பண்ணிட்டார் தேவனுங்க, ரெண்டத்தனையும் எல்லாத்தையும் என்ன பண்ணார்களா, திருப்பி கொடுத்தாரா. யோசித்து பாருங்க சகோதர சகோதரிகளே. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தை கூட நம்ம கவனிக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும் போது சகோதர சகோதரிகளே, இங்க நம்ம என்ன கவனிக்கிறோம்னா, தேவன் இந்த சாத்தானுடைய சில விஷயங்களை பர்மிட் பண்ணும்போது கிரைஸ்டனுடைய லைஃப்ல கூட 2 நிகழ்வுகளை இங்க சகோதரர் கொண்டு வராங்க. 2 இன்சிடென்ட்ல சேட்டன் ஒரு இடத்துல எப்படி சக்சஸ்ஃபுல்லா ஆகிறான், இன்னொரு இடத்துல எப்படி அவன் தோல்வி அடைகிறான்ற 2 இன்சிடென்ட்டை கொண்டு வராங்க. வாசிக்கலாம். அநேகமான அப்போஸ்தலர்களுக்கு பாடம் கொடுக்கும் நோக்கத்திற்காகவே கலிலேயா கடலில் புயலை உருவாக்கும்படிக்கு எதிராளியானவன் அனுமதிக்கப்பட்டிருக்க வேண்டும். இரட்சகரை பிற்பாடு 2 கல்வர்களுக்கு நடுவில் சிலுவையில் அறிந்திட செய்தது போன்றே ஆகாயத்து அதிகார பிரபு இங்கு இவ்விதத்தில் இப்பாடத்தின் சம்பவத்தில் இரட்சகரை அழிக்கலாம் என்று எண்ணி இருக்கக்கூடும். முதல் சம்பவத்தில் எதிராளி ஆனவருடைய பிரயாசம் இயேசுவின் வார்த்தைகளினால் தோற்கடிக்கப்பட்டது. பிற்பாடு நடந்த சம்பவத்திலோ எதிராளி ஆனவருடைய பிரயாசம் ஜெயம் கொள்ள அனுமதிக்கப்பட்டது. ஏனெனில் அவருடைய வேலை வந்தது. யூதாஸில் முன்பு கிரியை செய்து கொண்டிருந்த சாத்தான் நமது இரட்சகர் காட்டி கொடுக்கப்படுவதற்கு முந்தின இரவில் முழுமையாக யூதாசுக்குள் புகுந்தான் என்ற பதிவுகளையும் நாம் நினைவு கூறுகின்றோம். லூக்கா 22 அதிகாரம் 3ஆம் வசனம், யோவான் 13ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். சோ இங்க என்ன கொண்டு வராங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கலிலேயா கடலில் நடந்த அந்த புயலின் சம்பவத்துல தேவன் என்ன பண்ணாருங்க, அந்த புயலை உண்டாக்கக்கூடிய ஒரு அனுமதியை அந்த சாத்தானுக்கு கொடுத்திருக்கலாம். அப்படி கொடுத்திருக்கும் போது சாத்தானுடைய ஒரு முயற்சி என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ அங்கேயே என்ன பண்ணாங்க, மரணத்துக்கு உட்படுத்தணும்ன்ற ஒரு சிந்தனை அவங்ககிட்ட இருந்திருக்கலாம். ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா, கிறிஸ்துனுடைய அந்த வல்லமைய அங்க காண்பிக்கும் போது சாத்தான் என்ன ஆனாங்க, அங்க அந்த வெற்றியை அவனால அடைய முடியல அப்படின்ற ஒரு பாயிண்ட் கொண்டு வராங்க இல்லைங்களா. சோ காடு தேவன் ஸ்ட்ராம அங்க அனுமதிச்சாரு. ஆனா சேட்டனுடைய மைண்ட்ல என்னவா இருந்திருக்கலாம்னா, ஒருவேளை அங்கேயே கிரைஸ்ட் என்ன பண்ணிருக்கணும், அங்க அவரு என்னங்க அந்த அந்த புயலில அவருடைய ஜீவனை அவர் எடுக்க முயற்சித்திருக்கலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட கொண்டு வர்றாரு. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையான வார்த்தையினால் அவனுடைய அந்த ஒரு என்னங்க யோசனை அங்க நிறைவு பெறவில்லை அப்படின்னு கொண்டு வர்றார். ஆனா அதே ஒரு பர்மிஷனை சேட்டனுக்கு தேவன் எங்க கொடுத்தாரு அப்படின்னு பார்க்கும்போது, அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தின் சமயத்துல 2 கல்லவர்கள் மத்தியில அவரை அங்க என்ன பண்ணாங்க, குரூசிஃபை பண்ணும் போது அங்க அந்த ஒரு பர்மிஷன்ல சேட்டன் ஜெயம் கொண்டான் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். ஸோ சாத்தான் ஜெயம் கொண்டான் அப்படின்னாக்கா அங்க எதுக்காகனா இயேசு கிறிஸ்துவனுடைய சமயம் அங்க வந்தது ரொம்ப முக்கியமா சரிங்களா. கிறிஸ்துவனுடைய டைம் வந்த கொண்டுதான் சேட்டனுடைய பர்மிஷன்ல அங்க சில விஷயங்கள் அங்க நடக்குது அப்படின்ற ஒரு பாயிண்ட் கொண்டு வராங்க. ஸோ இந்த விஷயத்தை தான் நீங்க பார்க்கும்போது சகோதர சகோதரிகளை இங்க காரியங்களை பார்க்கும்போது சேட்டன் எப்படி யூஸ் பண்ணா அந்த டைம்னா, யூதாசை கொண்டு என்னவோ அவனுடைய காரியங்களை செயல்படுத்தினா. வசனம் அப்படிதான் சொல்லுங்க. லூக்ல ஒரு வசனம் படிக்கலாங்க. லூக் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். லூக் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது 12 ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். பாருங்க எந்த மாதிரி வசனம் கொண்டு வர்றாங்க இல்லைங்களா.
யூதாசுக்குள் சாத்தான் புகன்றான் அப்படின்னும் போது என்னங்க இந்த விஷயங்களை தான் என்ன பண்றாங்கன்னா அநேகர் அறியாமையினால் இந்த ஒரு விஷயத்தை என்ன பண்றாங்கன்னா ஸ்பிரிட்டிசம் அப்படின்ற ஒரு சிந்தனையில கவனிக்கிறாங்க. ஆனா அது தவறானது. வேதம் அதற்கு எந்த விஷயத்திலையும் அதை என்ன பண்றதுங்க என்டர்டைன் பண்றதில்ல. அதை குறித்து பேசுறாங்க பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும் போது அங்கே நம்ம என்ன கவனிக்கிறோம்னா சகோதர சகோதரிகளே, சாத்தானு இயேசு கிறிஸ்துவை என்னதோ அங்க சாகடிக்க வைக்கிறதுக்கு அநேக திட்டங்களை போட்டுட்டு வந்தான். எல்லாத்துக்குமே தேவன் என்ன பண்ணாங்க? பர்மிட் பண்ணிட்டே வந்தார். அவருடைய சிறு வயதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்க ஒவ்வொரு நிகழ்வும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இங்க எத்தனையோ சமயத்துல இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை பார்த்துட்டு அவரை கல்லெறிஞ்சு கொல்லணும்னு கூட என்ன பண்ணாங்க. அந்த வசனத்தெல்லாம் படிச்சு பார்த்தோம்னா ஜனங்கள் மத்தியில எப்படி வெளியே வந்தாருன்னே தெரியல. எல்லாமே பர்மிட் பண்ணார் காடு. ஆனா சேட்டன் எங்கேயுமே சக்சஸ் ஆகல. அந்த லாஸ்ட் இன்சிடென்ட்ல ஏன் சேட்டன் சக்சஸ் ஆனான்னா அது கிறிஸ்துனுடைய என்னங்க நேரம் வந்ததா இருந்தது. ஆனா சாத்தான் ஜெயம் கொண்டான் அப்படின்னு சொல்றதோட ஜனங்கள் மத்தியில அங்க இருந்த ஜனங்கள் மத்தியில என்ன ஆச்சுங்க இல்லைங்களா, கிறிஸ்து தோல்வி அடைந்தாருன்னு தான் தெரியும் இல்லைங்களா. ஆனா இப்ப வாழக்கூடிய நமக்கு இயேசு கிறிஸ்து தான் வெற்றியை கண்டாருன்றது நமக்கு வேதம் என்னவா இருக்குங்க ரொம்ப தெளிவா கொண்டு வரும். அதான் சிம்பிளான விஷயம் இல்லைங்களா. ஸோ அப்படி இருக்கும் போது இந்த ஒரு என்னங்க பிசாசுகளை குறித்து சாத்தானை குறித்ததான ஒரு தெளிவை நம்ம கிட்ட கொண்டு வர்றாரு இப்போ பிரதர் இல்லைங்களா. ஒரு 2-3 பாயிண்ட்டை கொண்டு வர்றாரு. ஸோ இந்த ஒரு சாத்தானும் அந்த விழுந்த தூதர்களும் எப்படி இப்ப இருக்கக்கூடிய ஜனங்களை மோசம் போக்கி கொண்டிருக்கிறாங்க என்ற ஒரு வெளிச்சத்தை கொண்டு வர்றாரு. வாசிக்கலாம். விழுந்து போன தூதர்களில் சிலருடனான நமது கர்த்தருடைய போராட்டம் குறித்து இந்த பாடம் நமக்கு கூறுகின்றது. இந்த பிசாசுகளுக்கு சாத்தான் தலைவனாய் இருக்கின்றான் என்று நாம் வாசிக்கின்றோம். இந்த பிசாசுகள் மனிதனுடைய சரீரத்தின் என்று பிரியும் ஆவியாய் இராமல் மாறாக இவர்கள் விழுந்து போன தூதர்களை என்று வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக போதிக்கின்றன. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், யூதா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ரொம்ப சிம்பிளா என்ன இந்த விஷயத்தை கொண்டு வர்றாங்கன்னா, ஒரு மனுஷன் செத்த பிறகு அவனுக்குள்ள ஆவி அப்படின்றது எதுவுமே இல்லை. இதுதான் நான் கொண்டு வரேன். ஓகேங்களா. அந்த மனுஷன் ஆவியா இந்த பூமியில சுத்திட்டே இருக்கிறான். அந்த மனுஷனுடைய என்னங்க ஆவிதான் என்ன அதுங்க அந்த மனுஷன் திரும்பி என்ன பண்றாங்க, பேயா வந்து எல்லாரையும் துன்புறுத்துறான் அப்படின்ற ஒரு தவறான ஒரு கருத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஜனங்களை குறித்து இங்க பார்க்கணும். ஆனா இங்க நமக்கு என்ன கொண்டு வர்றாரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு அடிப்படையான விஷயத்த சாத்தானவன் ஆதியில சொன்ன ஒரே பொய்யில தான் அந்த பொய்யை நிரூபிக்க இவ்வளோ விஷயங்களை செய்துட்டு வரான் அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியும் இல்லைங்களா. சோ என்ன பொய்யை கொடுத்தா, சாகவே சாக மாட்டீங்கோ அப்படின்னு இல்லைங்களா. சோ அங்க விஷயத்தை கொண்டு வரும்போது அவன் அந்த சொன்ன அந்த விஷயத்த இதுவரைக்கும் நிரூபிக்க அவனுடைய பிரயாசங்கள். அதனாலதான் என்ன பண்றான்னா, விழுந்து போன தூதர்களை கொண்டு எந்த மனுஷன் சாகுறானோ அந்த மனுஷனை அடையாளப்படுத்தும்படி அந்த மனுஷனுடைய ரூபத்தை வைத்து இதுவரைக்கும் ஜனங்களை ஏமாற்றக்கூடியவன். குறிப்பாக கிறிஸ்துவர்களை கூட என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, இதுவரைக்கும் ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க இல்லைங்களா. எத்தனையோ விஷயங்களை நம்ம கவனிக்கிறோம் இல்லைங்களா. எத்தனையோ ஒரு விசுவாசத்தில் இருக்கக்கூடியவர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபுல் டைம் வேலை என்னன்னா பேய ஓட்டுறது தான் இல்லைங்களா. இப்போ கூட நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாமே ஒரு அறியாமையில செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஜனங்களை நம்ம பார்க்கும்போது அவன் இன்னும் மோசம் போக்கி கொண்டு தான் இருக்கான் இல்லைங்களா. அதான் இங்க கொண்டு வரான். ஸோ சாத்தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது அது மனுஷனுடைய ஆவிதான் மறுபடியுமாக ஒரு மனுஷனுக்குள்ள வருதுன்ற ஒரு தவறான ஒரு கருத்தை இன்னுமாக அதை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க இல்லைங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு ரொம்ப தெளிவா வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது 2 பேதுரு 2:4 வாசிக்கிறாங்க. 2 பேதுரு 2:4. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளாலே கட்டி
நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்கள். ரொம்ப கிளியரா நம்மளுக்கு என்ன கொண்டு வந்துட்டாங்கன்னா இந்த விழுந்து போன தூதர்கள். ஸோ இந்த விழுந்து போன தூதர்களுடைய ஹிஸ்டரி நமக்கு தெரியும் இல்லைங்களா? எங்கெங்க ஆரம்பித்தாங்கோ, எப்படி விழுந்தார்கள், இதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ இந்த விழுந்து போன தூதர்களுக்கு கூட தேவனோட நியாய தீர்ப்பை வைத்திருக்கிறார் என்றுதான் யூதால சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்களா? ஸோ இந்த ஒரு தூதர்கள் தான் நம்ம அப்போஸ்தலர் பவுல் பேசும்போது கூட ஒரு கருத்து என்னவா கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த விழுந்த தூதர்கள் கூட நம்மை கவனித்து கொண்டிருக்கிறாங்கோ, சபைய கவனித்து. ஏன்னா அவங்களுடைய கீழ்ப்படிதல், அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய ஜீவம் அவங்களுக்கு என்னவா இருக்குங்க, ஒரு மாதிரியா இருக்கு. அதான் சொல்றாங்க the angels are watching over you போது பரிசுத்த தூதர்கள் நம்மளை வாட்ச் பண்றதுக்கு அது வேற விதம். நம்மளை காப்பாற்றுறதுக்கோ நம்மை என்னங்க தேவன் எப்படி தூதர்கள் அனுப்பி நம்மளை விடுவிக்கிறது அது ஒரு விஷயம். ஆனா என்னங்க விழுந்த தூதர்கள் கூட இப்ப இருக்கக்கூடிய சபை வாய்ப்புக்குள்ள வந்திருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொருவரையும் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ இதுதான் படிப்பினை, அதுதான் அங்கே கொண்டு வரார். ஸோ அந்த விதத்தில் சகோதர சகோதரிகளை நீங்க பார்க்கும்போது இந்த சாத்தானை குறித்ததான சில விஷயங்கள், விழுந்து போன தூதர்களை குறித்ததான சில விவரத்தை சகோதரர் கொடுக்கிறார், வாசிக்கலாம். இந்த விழுந்து போன தூதர்கள் முன்பே ஒரு காலத்தில் பரிசுத்தமாய் இருந்தார்கள் என்றும், ஜனப்பிரளயம் வருவதற்கு முன்னதாக இவர்கள் மனுக்குலத்தோடு வைத்த தொடர்பு நிமித்தம் பாவத்தினால் தீட்டுப்படுத்தப்பட்டவர்கள் என்றும் வேதாகமும் கூறுகின்றது. ஜனப்பிரயாணத்திற்கு பிற்பாடு பரிசுத்தமான தேவதூதர்களுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டும் மனித உருவம் எடுத்துக்கொண்டு மனிதனாக தோற்றும் சுதந்திரம் தடுக்கப்பட்டும் இருந்தாலும் இவர்கள் தடைகளை தகர்க்க நாடுகின்றனர். மனித சரீரத்தை எடுக்க அனுமதிக்கப்படவில்லை என்றாலும் மனித சரீரத்தை தங்களுக்கான ஊடகமாக பயன்படுத்தி தடையாகிய மனித சித்தத்தை தங்களால் முடிந்த மட்டும் தகர்த்து மனுக்குலத்தை ஆக்கிரமித்து ஆட்டி படைக்க நாடுகின்றனர். சிம்பிள். அந்த விழுந்த தூதர்களுடைய விஷயத்தை பார்க்கும்போது, அவங்களுடைய பேக்ரவுண்டை நம்ம பார்க்கும்போது, அவங்க எவ்வளோ ஒரு தேவன் சுயாதீனத்தை கொடுத்திருந்த தூதர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இல்லைங்களா, அவங்க இந்த பூமிக்கு வந்த பிறகு மனுஷர்களாக தங்களை என்ன பண்ணாங்க, மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு ஒரு பெரியதான ஒரு இதை கொடுத்திருந்தார் தேவன், அந்த அனுகிரகத்தை கொடுத்திருந்தார் இல்லைங்களா. நம்ம பார்க்குறதுக்கு நிறைய இன்சிடென்ட்ஸை நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா. அப்ராஹாம் டைம்ல என்னங்க தூதர்கள் அப்ராஹாமுடைய வீட்டில் உணவு அருந்தி போகக்கூடிய விஷயங்கள், லோத்தினுடைய வாழ்க்கையில பார்க்கும் போது அங்க வந்த தூதர்கள் இவங்கெல்லாம் எப்படி வந்தாங்கன்னா என்னங்க ஆவிக்குரியமான ஜீவங்களாக இருந்தாலும் அவங்க மனுஷர்களாக என்ன பண்ணலாம், அவங்களையே என்னங்களா மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு வல்லமையை அவங்களுக்கு கொடுத்திருந்தார். எல்லா தூதர்களுக்கும் கொடுத்திருந்தாங்க இல்லைங்களா. ஸோ அப்படி இருக்கக்கூடிய விஷயத்தை தான் அந்த விழுந்த தூதர்கள் அதை தவறாக பயன்படுத்தி கொண்டு இந்த பூமியின் ஸ்திரீகளோடு கூட என்னங்க திருமணம் பண்ணி அங்க வந்ததுதான் அந்த வினை. அந்த விஷயங்கள் நமக்கு தெரியும். அந்த விஷயங்களை கொண்டு வரும்போது சகோதர சகோதரிகள் என்ன கொண்டு வர்றாருன்னா, எப்போ இந்த தூதர்கள் விழுந்தார்களோ அப்போ இந்த ஒரு வல்லமைய அவங்க கிட்ட இந்த தேவன் என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த தூதர்கள் மறுபடியுமாக இந்த பூமிக்கு மனுஷ உருவை எடுத்து மனுஷர்களோடு கூட சஞ்சரிக்க அவங்களுக்கு என்னங்க அந்த பவரை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுதான் நம்ம பார்க்கிறோம். ஸோ எப்போ இந்த ஒரு விடுதலையை, இந்த ஒரு பவரை தேவன் ஸ்டாப் பண்ணாரோ அப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த விடுதலை திரும்பி எங்களுக்கு வேணும்ன்ற ஒரு விஷயத்துல அவங்க மனுஷர்களை என்னங்க அவங்களுடைய சரீரங்களை என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு என்னங்க ஒரு அந்த விஷயம், அந்த வார்த்தையை ஒன்று யூஸ் பண்றாங்க. அந்த மனுஷர்களுடைய உடலை அவங்க அவங்களுடைய விஷயத்தை செய்து முடிப்பதற்காக மனுஷர்களுடைய சிந்தனையை அவங்க ஆக்கிரமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது ஏதோ ஒரு ஸ்பெஷல் ஸ்பிரிட்டா உள்ள வர்றது இல்லைங்க. மனுஷனுடைய சிந்தனையை அவங்க ஆட்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க, அவ்வளவுதான் இல்லைங்களா. ஸோ ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் ஸ்பிரிட் வருதுன்னு இல்லைங்க. அந்த விஷயத்தை திரும்பி படிக்கிறாங்க சிஸ்டர், வாசிக்கிறார் சிஸ்டர். மனித உருவம் எடுத்துக்கொண்டு பாருங்க, மனித உருவம் எடுத்துக்கொண்டு மனிதனாக தோற்றும் சுதந்திரம் தடுக்கப்பட்டும் இருந்தாலும் இவர்கள் தடைகளை தகர்க்க நாடுகின்றனர். தடைகளை தடுக்க அப்படின்னா தேவன் போட்ட அந்த கட்டளைய
இன்னும் அதுல இருந்து வெளியே வரணும்னு அநேக பிரயாசங்களை பண்றாங்க. வாசிக்கலாம். மனித சரீரத்தை தங்களுக்கான ஊடகமாக பயன்படுத்தி தடையாக்கிய மனித சித்தத்தை தங்களால் முடிந்த மட்டும் தகர்த்து மனுக்குலத்தை ஆக்கிரமித்து ஆட்டி படைக்க நாடுகின்றனர். மரித்தவர்களுக்காக பேசுகிறவர்களாகவும் மரித்தவர்களை அடையாளப்படுத்துகின்றோம் என கூறுகின்றவர்களாகவும் இருக்கும் ஊடகங்கள் சூனியக்காரர்கள் ஆவியுலக பேச்சாளர்கள் போன்றவர்களுடன் எவ்விதமான தொடர்பும் நாம் வைத்துக் கொள்ளக் கூடாது என வேத வாக்கியங்கள் எப்போதும் நம்மை எச்சரிக்கின்றன. ரொம்ப கிளியரா கொண்டு வந்தது என்னன்னாக்கா, இந்த ஒரு விழுந்த தூதர்கள் எப்படியெல்லாம் கிரியை செய்து கொண்டிருக்கிறார்கள் இல்லைங்களா? ஒரு மனுஷனுடைய சரீரத்தை அவர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மனுஷனுடைய சிந்தனை முற்றிலுமாக என்னவா இருக்குங்களா, அது அந்த விழுந்த தூதர்கள் அவங்கள கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கண்டிஷனை கொண்டு வராரு சகோதர சகோதரிகளே. ஸோ அப்படி இருக்கும் போது வேதம் நமக்கு என்னங்கோ ஆரம்ப வேதம் முழுவதுமாக எங்கேயுமே என்னவா இல்லைங்கோ இப்படியாப்பட்ட குறி சொல்லக்கூடியவர்கள் இல்லைங்களா, அந்த அந்த பிசாசுகளை ஓட்டக்கூடியவர்கள், அந்த என்னங்கோ சூனியக்காரர்கள், இவங்களெல்லாம் என்ன பண்றாருங்கோ தேவன் என்டர்டைனே பண்றது. ஆதியிலிருந்து என்னங்கோ பழைய ஏற்பாடுல இருந்து நம்ம கவனிச்சுட்டு வந்தா கூட எங்கேயுமே தேவன் இதை விரோதிக்கக்கூடியவரா இருக்கிறார். ஏனென்றால் தேவ சித்தம் அப்படியாப்பட்டதாக இல்லை. ஒரு மனுஷன் மரிச்சா அவன் அவ்வளவுதான், அவன் உயிர்த்தெழுதல தான் அவனுக்கு ஒரு ஜீவனை தேவன் கொடுக்கிறார். அது வரைக்கும் நமக்கு வேதம் ரொம்ப தெளிவா என்ன கொண்டு வருதுன்னா இல்லைங்களா, மனுஷன் மரிச்ச பிறகு அவன் நித்திரைக்குள் இருக்கிறான். அவனுக்கு உயிர்த்தெழுதல் தான் மறுபடியுமான ஒரு வாழ்க்கையை தவிர இந்த பிசாசுகளின் மூலமாக அவனுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை. பிசாசுகள் அவனுடைய ஒரு என்னங்க தோற்றத்தை வைத்து ஜனங்களை மோசம் போக்கக்கூடிய காரியங்களை நம்ம கவனிக்கலாம். வாசிக்கலாம். ஆவியுலக பேச்சாளர்கள் போன்றவர்களுடன் எவ்விதமான தொடர்பும் நாம் வைத்துக் கொள்ளக் கூடாது என வேத வாக்கியங்கள் எப்போதும் நம்மை எச்சரிக்கின்றன. மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள் என்றும் மரித்தவர்களுக்கான ஒரே நம்பிக்கை உயிர்த்தெழுதல் தான் உள்ளது என்றும் மரித்த மனிதர்கள் அல்லாமல் விழுந்து போன தூதர்களே நம்மிடத்திலும் நம் மூலமாகவும் தொடர்பு கொள்ள நாடுகின்றனர் என்றும் வேதாகமும் நமக்கு நிச்சயத்தளிக்கிறது. இந்த ஆவியுலக ஊடகர்கள் அறிந்தேதான் விழுந்து போன தூதர்களுடன் இணைந்துள்ளனர் என நாம் இங்கு குற்றம் சாட்டவில்லை. இந்த ஊடகர்களும் மற்றவர்களைப் போல வஞ்சிக்கப்பட்டே உள்ளனர் என நாம் நம்புகின்றோம். இக்காரியம் தொடர்பான வெளிச்சத்தை உண்மையில் வேதாகமம் மாத்திரமே நமக்கு கொடுக்கின்றது. இதனாலேயே இதை குறித்து இந்த வஞ்சகத்திலிருந்து நாம் மீட்டுக் கொண்ட அநேகருக்கு நம்மால் சுட்டிக்காட்ட முடிகின்றது. சோ இங்க நம்ம என்ன பார்க்கறோம்னா, இந்த விழுந்த தூதர்களுடைய கிரியைகள் என்னவா இருக்கு இல்லைங்களா? ஒரு மனுஷனுக்கு என்னங்க அந்த அந்த மனுஷனுடைய ஜீவியத்துல இவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் அப்படின்றது தான். ஏன்னா தேவன் அவர்களுடைய அந்த வல்லமையை ஸ்டாப் பண்ண பிறகு அவங்க இன்னும் என்ன முயற்சிக்கிறாங்கன்னா, அவங்க யார் மூலமாவது என்ன பண்ணுங்க, அவங்க அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா அவங்க என்ன பண்ண முடியாது, இப்போ ஒரு மனுஷனாக மாற முடியாது, இந்த உலக ஜீவியாக மாற முடியாது. அப்படி அந்த மாறக்கூடிய தன்மையை வேறொருவர் மூலமாக அவர்கள் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார்கள் இல்லைங்களா? அவங்களுக்கு அந்த பாடிலி ஃபார்ம் இல்லைன்னா கூட வேறொருவருடைய சரீரத்தை தங்களுடைய ஊடகமாக வைத்துக்கொண்டு அவர்கள் அவருடைய சிந்தனைகளை அவர்கள் என்ன பண்றாங்களா மாற்றக்கூடியவர்களாக. யோசித்து பாருங்க சகோதரர்களே, இந்த இன்சிடென்ட்டை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த பிசாசு பிடிச்சிருக்கக்கூடிய மனுஷனை சொந்தமாக்கக்கூடிய நிகழ்வை பார்த்தீங்கன்னா, அந்த வசனத்துல என்ன சொல்றாங்கன்னா, அந்த மனுஷனை யாருமே கட்டி போட முடியாத சூழ்நிலை இருந்தான். அப்ப எவ்வளவு வல்லமை கொண்டவர்களாக இந்த விழுந்த தூதர்கள் இருக்கிறாங்கன்றத நம்ம கவனிக்கணும் இல்லைங்களா? அவங்க எப்படி செயல்படுறாங்க. அந்த மனுஷன் சாதாரண மனுஷன் தான், அவனுக்குள்ள எப்படி இவ்வளவு சக்தி வருது
இல்லைங்களா? ஸோ இந்த விஷயங்களை நம்ம பார்க்கும்போது அந்த விழுந்த தூதர்களுடைய விஷயத்தை நீங்க வாசிச்சு பார்க்கும்போது சொல்றாங்க, அந்த மனுஷன் தன்னுடைய உடலை எல்லாம் என்ன பண்ணுவானா, கட் பண்ணிக்குவானா, இல்லைங்களா? சங்கிலியால கூட அவனை கட்டி போட முடியாதான். அந்த பலன் கொண்டவனா இருக்கக்கூடியவன் தான் அங்க பார்க்கிறோம். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அங்க நம்ம பார்க்கிறோம், ஒரு லேகியோனே அவனை ஆட்டிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய விஷயம்தான். வாசிக்கலாம் சிஸ்டர். வசனம் 28 இடம்பெறும் 2 பிசாசு பிடித்தவர்கள் பைத்தியக்காரர்களாக இருந்தார்கள். காரணம், அநேக பிசாசுகள் அவர்களை பிடித்துக் கொண்டிருந்தன மற்றும் பல்வேறு விதங்களில் அவர்களை கட்டுப்படுத்த முயற்சித்தவைகளாகவும் இருந்தன. பைத்தியக்காரராக விடுதிகளில் இருப்பவர்களில் பாதிக்க மேற்பட்டவர்கள் பிசாசு பிடித்தவர்களே என புத்தியுள்ள மருத்துவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். சிம்பிள் அவ்வளவுதான். ஸோ அங்க என்ன ஆச்சுன்னா, அந்த பிசாசு பிடித்தக்கூடிய மனுஷர்கள் எப்படி இருந்தாங்கன்னா, அந்த 28ஆம் வசனத்தை வாசிக்கும் போது சொல்றாரு, அவர்கள் பைத்தியக்காரர்களை போல இருந்தார்கள். ஏன்னா ஒரு ஸ்டேபிள் மைண்ட் இருக்குல்ல, ஏன்னா ஒரு லெகியோனே அவரை ஆண்டு கொண்டு இருக்குது. இப்போ அவருடைய சிந்தனைய எதுவுமே பேலன்ஸ்டா வைக்க முடியல. ஏன்னா அந்த லேகியோனுடைய சிந்தனைகள் அந்த மனுஷன் மத்தியில அதை கொண்டு வர பார்க்கக்கூடியதா இருந்தது, இல்லைங்களா? ஒவ்வொரு பிசாசும் ஒவ்வொரு சிந்தனையை கொண்டதாக அந்த மனுஷனை என்ன பண்ணிப்போம், வாட்டக்கூடியதா அதுதாங்க கொண்டு வர. அப்படி இருக்கும் போது அவன் என்ன செய்துட்டு இருக்கிறான்னு தன்னுடைய சுய ஒரு சிந்தனையில அவன் இருக்கவே இல்லை. ஏன்னா அவனை ஆட்டிப்படுத்தி கொண்டு அவனை பைத்தியக்காரனை போல செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். இததான் கிரைஸ்ட் கிட்ட வரும்போது என்னங்க, அந்த லேகியோனாக இருக்கக்கூடிய விழுந்த தூதர்கள் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க, இல்லைங்களா? ஆனா பாருங்க, இந்த விஷயத்தை நம்ம கவனிக்கும் போது கிரைஸ்ட் மேசாயான்னு, இல்லைங்களா, இஸ்ரவேல்ல யாருமே அக்செப்ட் பண்ணாத ஒரு சூழ்நிலையில பார்த்தோம், இல்லைங்களா? எத்தனையோ பேர் இஸ்ரவேல்ல யூதர்களா இருந்து கூட வெகு சிலர் அவர் மெஸ்ஸையாவை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா இங்க பார்க்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கும் போது அந்த விழுந்த தூதர்களுக்கு இயேசு கிறிஸ்து யாருன்னு என்னவா இருந்துச்சுக்கோ ரொம்ப தெளிவா தெரிஞ்சிச்சு. பாருங்க, இதுதான் ரொம்ப ரொம்ப அருமையான சில விஷயங்கள், இல்லைங்களா? அந்த விஷயத்தை வாசிங்க சிஸ்டர். பிசாசு பிடித்தவர்களிடம் நமது கர்த்தர் எப்படி கேள்வி கேட்டார் என்றும், தாங்கள் லேகியோன் அதாவது அநேக பிசாசுகள் என்று மனிதர்கள் மூலம் கொள்ளாத ஆவிகளை எப்படி பதில் கொடுத்தன என்றும் வேறு ஒரு பதிவு நமக்கு தெரிவிக்கின்றது. மேலும் அந்த பிசாசுகள் தாங்கள் அம்மனிதரிடத்தில் தங்கக்கூடாதெனில் பன்றி கூட்டத்திற்குள் புகும்படிக்கு அனுமதிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டன. அவைகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. இதன் விளைவாக முழு பன்றி கூட்டமும் அநேகமாக பல 100 பன்றிகள் தாவி மலையிலிருந்து குதித்து கடலுக்குள் புகழ்ந்து மாண்டன. பன்றிகள் நடந்து கொண்டதை வைத்து பார்க்கும்போது ஒவ்வொரு பன்றிகளுக்குள்ளும் ஒவ்வொரு பிசாசு புகழ்ந்ததாக அவ்வளவு பிசாசுகள் இருந்துள்ளது தெரிய வருகின்றது. ஏனெனில் ஆடுகளை போல் இல்லாமல் பன்றி பொதுவாக அதன் கூட்டத்தில் உள்ள சகல பன்றிகளும் அதிகம் கிளர்ச்சி அடைந்தாலும் அசையாமல் அப்படியே நிற்கும் சுபாவம் கொண்டவையாகும். ஒவ்வொரு பன்றியும் சுயமாகவே செயல்படுகின்றது. உடன் பன்றியின் கிளர்ச்சியினால் கிளர்ச்சி அடைவதில்லை. அம்மனுஷரிடத்திலிருந்து பல பிசாசுகள் உண்மையில் லேகியோனே ஆகும். மனித சித்தத்தை தகர்க்க முடியாத இந்த பிசாசுகள் ஒருவேளை அச்சிதமானது ஒரு மனிதனுக்குள் தகர்க்கப்படுமாயின. இவைகள் இந்த பாவப்பட்ட மனிதர்களுக்குள் போய் குவிந்து இருக்கின்றன. மாய்வித்தை, ஆவியுலக கோட்பாடு ஆகியவை எதிராளியானவனுடையது என வேத வாக்கியங்களுக்கு இசைவாக நாம் எப்போதும் ஜனங்களை எச்சரித்து கொண்டிருக்கின்றோம். இந்த விஷயங்கள் நம்ம கவனிக்கும் போது சகோதரிகளை என்ன கொண்டு வர்றாருன்னா, அந்த லேகியோன் என்னக்கூடிய இத்தனை பிசாசுகள் அங்க இருந்தது. அங்க நீங்க வசனத்தை பார்த்தீங்கன்னா அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
உங்களுக்கு எங்களிடத்தில என்ன வேலை அப்படின்னு கேட்குறாங்க கேள்வி இல்லைங்களா? அதை நீங்கள் வீட்டில் படிச்சீங்கன்னா அங்கே கொண்டு வரும்போது சகோதர சகோதரிகளை சொல்கிறாங்க, நீங்கள் இன்னொரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டைமுக்கு முன்பதாகவே நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, எங்ககிட்ட வந்துட்டீங்கோ அப்படின்ற ஒரு விஷயத்த கூட கொண்டு வராங்க. ஸோ அது இன்னொரு இன்சிடென்ட்ல நம்ம பார்க்கலாம். ஸோ அங்கே இங்கே என்ன கொண்டு வர்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, அந்த ஒரு இயேசு கிறிஸ்துவனுடைய கட்டளைக்கு இவங்க இணங்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கும்போது கிறிஸ்துவனுடைய வல்லமையை அங்கே நம்ம கவனிக்கலாம் இல்லைங்களா? ஸோ சாத்தானுக்கு அல்லது இந்த விழுந்த தூதர்களுக்கு கிறிஸ்து இவ்வளோ பவர்ஃபுல்னு எப்படி தெரியும் இல்லைங்களா? ஸோ இதெல்லாமே நம்ம பார்க்கும்போது தேவ திட்டத்தில் அவங்க ஒரு இன்விசிபிள் கிரியேச்சராக இருந்தால் கூட கிறிஸ்து என்னங்க தேவனுடைய குமாரன் என்று அறிந்தவர்களாக இருந்தாங்க. அதான் இன்னொரு இடத்த சொல்றாங்க இல்லைங்களா? தேவனுடைய குமாரனே உங்களுடைய டைமுக்கு முன்னாலேயே என்னங்க ஏன் வந்தீங்க அப்படின்னும் போது தேவர் வெரி ஷுர் இல்லைங்களா, இதுதான் கிரைஸ்ட், இதுதான் மெசாயா, இதுதான் தேவனுடைய குமாரன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வரும்போது சகோதர சகோதரிகளை இந்த இடத்துல கூட அவர் அதட்டி அந்த லேகியோனை வெளியே வர சொல்லும் போது அந்த லேகியோன் என்ன பண்ணினாங்க, ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணிட்டாங்க இல்லைங்களா? ஸோ ஏதாச்சும் ஒரு என்னங்க ஒரு உடலை ஊடகமாக என்ன பண்ணாங்க அவங்க யூஸ் பண்ண, ஏன்னா அவங்க அந்த ஒரு வல்லமையை இழந்தவர்களாக இருந்தாங்க இல்லைங்களா? அந்த அந்த மெட்டீரியலா மாறுறதுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணாங்க, தேவன் கட்டளை கொடுக்கல ஃபாலன் ஏஞ்சல்ஸ்க்கு. அந்த ஒரு என்னங்க அந்த ஒரு விஷயம் அவங்களை எப்பவுமே என்ன பண்ணிட்டு இருந்துச்சுக்கோ, அதுல இருந்து விடுதலையை பெறணும்னு இவங்க அநேக உடல்களை ஊடகங்களாக வைத்துக் கொண்டிருந்தார்கள் சகோதர சகோதரி. அதான் நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது தான் அங்கே கிரைஸ்ட் என்ன பண்ணிட்டாருங்க, அந்த ஒரு என்னங்க ஒரு ஒரு கட்டளையை போட்டு அவங்க கேட்ட ரிக்வஸ்ட் என்ன பண்ணிட்டாருங்க, அவர் இறங்கினார். அதான் பிரதர் என்ன ஒரு என்ன ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாருன்னா, அங்க இருந்த அந்த மந்தையின் ஒரு என்னங்க ஒரு பன்றிகள் எவ்வளவு இருந்துச்சுன்னு நமக்கு தெரியல, ஆனா அந்த மந்தை முழுவதுமாக இவர்கள் போனார்கள்னா இந்த மனுஷனுக்குள்ள எவ்வளவு இருந்திருக்கணும்னு யோசிக்கணும். ஸோ அந்த ஒவ்வொரு பன்றியின் மேலும் ஒவ்வொரு அந்த விழுந்த தூதர்கள் அவங்கள ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறபடியால் அந்த இன்சிடென்ட் எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. ஆனா மலை மேலிருந்து வந்து அந்த தண்ணிக்குள்ள விழுந்து அவர்கள் அந்த பன்றிகள் செத்ததை நம்ம பார்க்கணும் சகோதர சகோதரி இல்லைங்களா? ஸோ இதை பார்க்கும்போது சரி, அப்படி இருக்கும் போது நமக்கு ஒரு கேள்வி வரும், என்னன்னா இந்த விழுந்த தூதர்கள் மறிச்சிட்டுவாங்களா அப்படின்னு ஒரு சிந்தனை வரும் இல்லைங்களா? So they will not die இல்லைங்களா? அவங்க அந்த பன்றிகள் தான் செத்துச்சே தவிர அவங்க இன்னும் விழுந்த தூதர்களாகவே இருப்பாங்க ஷூரா இல்லைங்களா? அந்த அந்த பன்றிகள் மறிச்சதை தவிர விழுந்த தூதர்கள் மறிக்கல, இன்னொரு ஊடகத்தை தேடக்கூடியவர்களா இருப்பாங்கோ. இதை கூட நம்ம சிந்திக்கணும் இல்லைங்களா? திங்க் லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்கும் போது அவங்க வெறும் ஊடகங்களாக தான் யூஸ் பண்ண முடியுமே தவிர அவங்க டோட்டலா மெட்டீரியலைஸ் ஆக முடியாது. ஸோ அந்த ஒரு நியாய தீர்ப்புக்கு தான் தேவன் அவங்கள வைத்திருக்கிறார் தான் நம்ம பார்க்குறோம். அந்த டாட்டரோஸ்ன்ற ஒரு இடம் பார்க்கும்போது அவங்க பரலோகத்துக்கும் போக முடியாது தேவனிடத்துல, பூலோகத்திலையும் அவர்களுடைய அந்த மனுஷத்தன்மைக்குள்ள அவங்க வர முடியாது. அந்த நிலைமையில வச்சிருக்கிறாரு, அவங்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பையும் தேவன் வச்சிருக்கிறார் இல்லைங்க? இதுதான் நம்ம யூதால பார்க்கிறோம். ஓகேங்க, கன்க்ளூட் பண்ணலாம். தன்வயப்படுத்தும் மயக்கம் அடைய பண்ணும் வசீகர சாஸ்திரம் போன்றது. மனித சித்தத்தை தகர்ப்பவைகள் அனைத்தும் பாதகமானவர்கள் என்றும் ஒருவேளை இந்த நபர் தனது மனநிலையை ஆட்டி படைக்க ஒப்பு கொடுப்பாரானால் இவருடைய மனம் மற்றும் காரியங்களுக்குள் இந்த விழுந்து போன ஆவிகள் பிரவேசிக்க மிகவும் ஏதுவாகி விழுவார்கள் என்று நாம் எச்சரித்துள்ளோம். பாருங்க, ரொம்ப கிளியரா ஒரு கன்க்ளூஷனை கொண்டு வர என்ன சொல்றாருன்னா, வேதம் எங்கேயுமே என்னங்க ஸ்பிரிட்டிசம் அப்படின்றது எங்கேயுமே என்டர்டைன் பண்றதுல இல்லைங்களா? நம்ம பார்ப்போம் சவுலுடைய டைம்ல ஒரு குறி சொல்லக்கூடிய பெண் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பிக்சரையே போட்டாங்க இல்லைங்களா? யார் வந்ததாங்கன்னா சாமியல் வந்ததாக. இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது அங்க எல்லாமே தவறான காரியங்கள் நடந்தது. இதுதான் நம்ம பார்க்கிறோம்.
இது வேதத்துல எங்கேயுமே இந்த ஸ்பிரிட்டிசம் மேல என்னங்கோ எந்த விஷயமும் நம்பிக்கையும் நம்ம வைக்கக்கூடாது அப்படின்றத கொண்டு வரும்போது கடைசியா இந்த விஷயத்துல என்ன கன்க்ளூட் பண்றான்னா, ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில இல்லைங்களா தவறான காரியங்களின் மேல் கவனத்தை செலுத்தி தேவ விசுவாசம் இல்லாதவனாய் இல்லைங்களா இப்படி இருக்கும்போது அவன் யாருக்கு வழிவகுத்து கொடுக்கிறானா, இந்த விழுந்த தூதர்களுக்கு வழிவகுத்து கொடுக்கக்கூடியதான் யூதாசனுடைய ஒரு விஷயத்துல நம்ம கவனிக்கிறோம் இல்லைங்களா. சோ ஒரு மனுஷன் எப்போ இப்படியாப்பட்ட சில விஷயங்களின் மேல் விசுவாசத்தை வைத்து அதை நாட ஆரம்பிக்கிறானோ அப்போ அவன் யாருக்கு இரையாகிறானா, இந்த விழுந்த தூதர்களுக்கு இரையாயிடுறான். அவ்வளவுதான். இதுதான் நம்ம பார்க்கிறோம். இந்த உலகத்துல கூட இதுதான் நடந்துட்டு இருக்கும் இல்லைங்களா. சோ தங்களுடைய ராஜ்யத்தை தாங்களே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ அப்படியே என்ன குறைப்பட்டு கொண்டு இருக்கிற நம்ம பார்க்கிறோம். அநேகருடைய ப்ரொஃபஷனே இதுதாங்க, பிசாசை ஓட்டுறது தான் ப்ரொஃபஷனே இல்லைங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது அவர்கள் அந்த மனுஷனுடைய நிலைமையை நம்ம எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, ஒரு மனுஷன்கிட்ட இருக்கக்கூடிய சில சிந்தனைகள் இல்லைங்களா. ஸோ அந்த சிந்தனைகள் தான் அங்க சொல்றாரு. இந்த விழுந்த தூதர்கள் எப்போ இந்த இண்டிகேஷனை ஒரு மனுஷன்கிட்ட பார்க்குறாங்களோ அப்போ அவங்கள என்ன பண்றாங்க, ஆக்கிரமித்து அவங்களுடைய சிந்தனையை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இல்லைங்களா. ஸோ அதை தான் நம்மகிட்ட கூட நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, கிறிஸ்டியன் ஆகுறீங்க பேய் நம்புறீங்களா அப்படின்னு இல்லைங்களா. நம்ம சொல்றது வேதத்துல நம்ம பார்க்கும்போது கிரைஸ்ட் எத்தனையோ இல்லைங்களா பேய்களை ஓட்டி இருக்கிறாருப்பா இல்லைங்களா. ஆனா அந்த இந்த விஷயங்கள் எல்லாம் பேய் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு விழுந்த தூதரை குறித்து தெரியவே தெரியாது. அவங்களுக்கு என்ன தெரியும்னா, ஒரு மனுஷன் செத்தா அவன் என்னங்க அவன் என்னங்க தகாத முறையில செத்துட்டானா அவன் பேயா மாறிடுறான் இல்லைங்களா. நல்ல சாவு வந்தவனுக்கே இப்ப பேயா மாத்திடுறான் இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது தகாத ஒரு வகையில அவன் செத்துட்டானா அவன் நிச்சயமா பேய்தான் இல்லைங்களா. இப்படிதான் உலகம் சிந்திக்குது. ஆனா நாமும் இந்த பேய்களையும் பிசாசுகளையும் நாம என்ன பண்றோம், நம்புறோம். ஆனா இவர்கள் யாருன்றதும் நமக்கு தெரியும். சிம்பிள், இவ்வளவுதான் தெரியும் இல்லைங்களா. சோ ஒரு மனுஷனுடைய அனுமதியின்றி எந்த ஒரு என்னங்க விழுந்த தூதர்களும் நம்மள என்ன பண்ணிடுறாங்க. ஸோ ஸ்பெஷலி த சைல்ட் ஆஃப் காட், இது எந்த வகையிலையும் அவன் நம்மளை என்ன பண்ண முடியாதுங்க. அவனை ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா தான் தேவன் யூஸ் பண்றாரே தவிர அவன் நம்மை மோசம் போக்கக்கூடிய சில காரியங்களை தான் செய்ய முடியுமே தவிர அவனுக்கு இணங்க கூடாதுன்றது தான் தேவனுடைய சித்தமா இருக்கு இல்லைங்களா. அதான் சொல்றாரு அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்றாரு, டு யூ நாட் நோ த டிவைசஸ் ஆஃப் சேட்டன் அப்படின்னு ஒரு கேள்வி கொடுக்குறாரு. சேத்தனுடைய தந்திரங்களை இன்னும் அறியாத இருக்கிறீங்களா அப்படின்னும் போது சபைக்கு விசேஷமான தந்திரங்களை சாத்தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, வச்சிருக்கிறான். அதை பர்மிட் பண்றார் தேவன். ஏன்னா அங்கதான் நம்முடைய என்னங்க குணங்கள் மாற முடியும். ஒருவேளை நல்ல இருதயத்தை நமக்குள்ள என்னங்க உண்டு பண்ணிட்டோம்னா தேவன் நிச்சயமா என்ன பண்றாங்க, நமக்கு ஒரு நல்ல ஒரு என்னங்க ஒரு வாழ்க்கையை கொடுப்பார். நாம அவனை போலவே சிந்திக்க இந்த சத்தியத்துல கூட அவனை போலவே சிந்திக்க ஆரம்பிச்சோம்னா என்ன ஆகும், கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் இல்லைங்களா. ஸோ அந்த விஷயங்களை கூட கவனிக்கலாம். கன்க்ளூட் பண்ணலாம். இந்த அற்புதம் காரணமாக உண்டான விளைவு சுயநலத்தின் வல்லமையை காட்டுகின்றதால் இருக்கின்றது. அற்புதத்தை காண திரளான ஜனக்கூட்டம் கூடினார்கள். பைத்தியமாய் இருந்த 2 மனிதர்கள் இப்பொழுது வஸ்திரம் தரித்திருந்தார்கள். ஆனால் என்னே ஓர் இழப்பு, பன்றிகள் செத்து கடலில் மிதப்பதை பாருங்கள் என்று ஜனங்கள் அற்புதமாக கூறினார்கள். அப்பொழுது இந்த பட்டணத்தார் யாவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். மத்தேயு 8:4. இயேசுவும் அப்படியே உடனடியாக செய்து விட்டார். இதே சுயநலத்தின் கோட்பாடானதே இன்றும் எங்கும் கவனிக்கப்படலாம். பெரும்பாலான ஜனங்கள் விசேஷமாக தங்களது பூமிக்குரிய நலன்களையே கருதுகின்றவர்களாக காணப்படுகின்றனர். ஆனால் இவைகளோடு ஒப்பிட்டு பார்க்கையில் கர்த்தருடைய மாபெரும் ஆசீர்வாதங்களை கவனியாதே போகிறார்கள். கலிலேயா தீர்க்கதரிசியின் சீஷர்களாகிய நாம்
காரியங்களை வேறு கண்ணோட்டத்தில் பார்க்கின்றவர்களாய் இருந்து மனுக்குலத்தை விடுவிப்பதும் யூத பிரமாணம் தடை விதித்துள்ள பன்றியின் விஷயம் போல தெய்வீக சித்தத்திற்கு வெறுப்பாய் இருக்கும் அனைத்தையும் அழிப்பதுமாகிய அவருடைய மகிமையான வேலைக்கு நமது இருதயங்களை இசைவாய் கொண்டிருப்போமாக. ஸோ பிரதர் இங்கே கன்க்ளூட் பண்ணும்போது என்ன கொண்டு வர்றாருன்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, அங்கே நடந்த இந்த சம்பவம் எல்லாமே நம்ம பார்க்கும்போது அங்கே யூதர்கள் மத்தியில் அந்த காரியங்களை செய்யும் போது அங்கே என்ன கவனிக்கிறோம்னா, அந்த மனுஷர்கள் எதன் மேலே கவனத்தை வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஸ்வஸ்தமான மனுஷன் அவங்ககிட்ட இருந்த இவ்வளவு என்னங்கோ அந்த பிசாசுகள் இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமையால் ஸ்வஸ்தமாக்கப்பட்டதுன்றதை இவங்க கவனிக்கல. இவங்களுக்கெல்லாம் என்ன கவனம் இருந்துச்சுன்னா, இந்த பன்றிகளுடைய எஜமான்கள் அதிகமா இருந்தாங்க இல்லைங்களா? இந்த பன்றிகளை மேய்க்கக்கூடிய அந்த பன்றிகளை வச்சுதான் அவங்களுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தாங்க. அதன் மேல கவனம் இவங்களுக்கு இருந்துச்சு இல்லைங்களா? அந்த பன்றிகளை போன இப்ப பன்றிகள் மடிந்த பிறகு இவங்க வாழ்க்கை என்ன, இதான் கேள்வி. இதன் மேலதான் கவனம் இருந்துச்சு. அதாலதான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் மிச்சம் மீதி இருக்கக்கூடிய பன்றிகளும் என்னங்க இவர் என்ன பண்ணிடுவாரு, இவர் சாவடிச்சிடுவாரு அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இம்மீடியட்டா நீ ஊரை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. பாருங்க, அந்த அந்த சம்பவங்களை கவனிக்கும் போது மையமான விஷயத்தின் மேல் இவர்களுடைய கவனம் இருக்குல்ல இல்லைங்களா? ஒரு மனுஷன் மேல இப்படியாப்பட்ட ஒரு என்னங்க ஒரு காரியம் நடந்துட்டு இருக்குது, அதுல இருந்து தேவன் விடுதலையை கொடுத்தாருன்றத ஒரு நன்றி கடனே அங்க இருக்குல்ல. அவங்களோட கவனம் எல்லாம் என்னதுச்சுன்னா, இப்போ பன்னிங்கெல்லாம் செத்துடுச்சு, நாளைக்கு நமக்கு என்ன உணவு, இதுதான் அவன் கவனம். அதாங்க கொண்டு வரான் சகோதர சகோதரிகளே. ஸோ இந்த வகையில தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அநேகர் என்ன பண்றாங்கன்னா, தங்களுடைய தாற்காலிகமாக இருக்கக்கூடிய இந்த உலக காரியங்கள் எங்க என்னங்கோ அது போயிடுதோ அப்படின்னு சொல்லி அவங்க பயத்துல தேவ சித்தத்தை செய்வதற்கு முன்ன வர்றதில்ல. அர்ப்பணிப்பு என்ற ஒரு வாழ்க்கைக்குள்ள வருவதற்கு சிந்திக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய என்னங்கோ அந்த லிபர்ட்டி, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சுயாதீனம், அந்த பூமியில எப்படின்னா சுகபோகமா வாழலான்ற ஒரு ஒரு நிபந்தனை அங்க நிபந்தனை அற்றதாக இருக்கணும்னு தான் அவங்க யோசிக்கிறாங்க இல்லைங்க. அதான் சொல்றாரு. ஸோ டெம்பரபிள் நீட்ஸ் என்ன இருக்குதோ அதற்காக தேவன் செய்யக்கூடிய அற்புதமான காரியங்களை கூட என்னங்க அவங்க சிந்திக்க ஆரம்பிக்கல. இன்னொரு இடத்துல இன்னொரு வகையில சொல்லணும் அப்படின்னு பார்க்கும்போது, இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சத்தியத்தின் வெளிச்சத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு இல்லைங்களா? அவருடைய சித்தத்தையும் திட்டத்தையும் தெரிவிச்சிருக்கிறாரு. இதெல்லாமே நிச்சயமா நடக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த வாழ்க்கையில நீங்க எப்படி வாழ்ந்தா நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இதையெல்லாம் சொல்லியிருந்தா கூட சில சமயத்துல நம்முடைய சொந்த காரியங்கள், நம்முடைய சொந்த சித்தம் எங்க இப்படி செய்தா எனக்கு அவமானம் வரும், என்னுடைய எனக்கு பணம் அங்க என்னுடைய சம்பாத்தியம் கம்மியாயிடும், இதெல்லாம் யோசித்து இந்த சத்தியத்தை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் நம்ம வாழ்க்கையில கூட வரக்கூடும். அதாலதான் இங்க என்ன கொண்டு வர்றாரு அப்படின்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, நாமும் இல்லைங்களா கலிலேயாவினுடைய சீஷர்களா இருக்கிறோம். கலிலேயாவினுடைய என்னங்கோ அந்த மருத்துவருடைய சீஷரா இருக்கும்போது இந்த பூமிக்கு நாம எப்படி இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமையை காண்பிக்கணும், ரொம்ப முக்கியமா இல்லைங்களா? அவருடைய அந்த வல்லமை எப்படி சாத்தானை அவர் ஒரு கருவியாக பயன்படுத்தி இல்லைங்களா சபையை நடத்தக்கூடியதா இருக்கு அப்படின்ற ஒரு சித்தத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதால நாமும் இப்படி பயந்து இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கக்கூடியவர்களாக கூட நம்ம இருக்க தேவன் நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். ஆகையால இந்த ரெண்டு சம்பவங்கள் ரொம்ப முக்கியமான சம்பவங்கள். ஒன்று, அந்த பிசாசு பிடித்த மனுஷன் வாழ்க்கையில கிரைஸ்ட் செய்த விஷயங்கள், அங்க என்ன பாடம் சபைக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதே போல அதுக்கு நான் முன்பதாக அந்த படகில இருந்த ஒரு அவ்விசுவாசத்தின்
ஒரு நிகழ்வு. இது ரெண்டுமே என்ன பண்ணலாங்க, நம்ம எப்போ நம்மளுக்கு ஃப்ரீயா இருக்கிறோமோ அவ திரும்பி இந்த விஷயங்களை மெடிடேட் பண்ணலாம் இல்லைங்களா. ஸோ அநேக விஷயங்கள் நமக்கு தேவன் என்ன பண்ணுவாங்க, நம்ம எப்போ அந்த விஷயங்களை மெடிடேட் பண்றோமோ அப்போ தேவன் அதுக்கே உரியதான இன்னும் சில விஷயங்களை நமக்கு என்ன பண்ணுவாங்க, இல் ஓப்பன் அவர் ஐஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த விசுவாசம் குறைபடாதபடி இருக்கிறதுக்கு நம்ம சிந்திக்கக்கூடிய சிந்தனை தான் தேவனுக்கு என்னங்க ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கக்கூடிய விஷயம். நம்ம ரெஸ்பான்ஸை பார்க்கும்போது தான் தேவன் என்ன பண்றாங்க, நம்ம ஒரு ஸ்டெப் முன்னால போனோம்னா அவர் 2 ஸ்டெப் முன்னால வந்து சில விஷயங்களை தெளிவுபடுத்துறாங்க. ஸோ ஆகையால தேவன் தந்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி கூறி, தேவனுடைய சித்தமாக இருந்தால் அடுத்த வாரத்தில் கூட ஒரு புதிய ஒரு பாடத்தோடு கூட நம்ம ஆரம்பிக்கிறோம். தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.